சேர்ந்து வாசிப்போம். நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வார். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரானவர், கர்த்தாவே தாமதியாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. இந்த சங்கீதம் 70வது சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 70ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீத பகுதியை தாவீது ராஜா விடுதலைக்காக விண்ணப்பிக்கிறதான காரியங்களை தான் நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே 70வது சங்கீதத்தை அவர் பாடுகிறார். இந்த சங்கீதமும் 40வது சங்கீதமும் ஒன்று போல இருக்கிறது. 40வது சங்கீதத்தின் கடைசி 5 வசனங்களும் இந்த சங்கீதத்தினுடைய வசனங்களில் உள்ள வார்த்தைகளுக்கு ஒத்தி இருக்கிறது. ஆகையினால்தான் தாவீது இந்த சங்கீதத்தை நினைப்பூட்டுதலாக பாடுகிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோடு கூட அவருடைய ரட்சிப்பிற்காக நாம் காத்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். 70ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களும் 40ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒன்று போல சொல்லப்பட்டதான தேவ வார்த்தைகளாக இருக்கிறது. நம்முடைய தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். ஹல்லேலூயா. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனை என்னிடத்தில் வருவதற்காக தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன் 69ஆம் சங்கீதம் 29வது வசனத்திலும் 86ஆம் சங்கீதம் 1 வசனத்திலும் 109வது சங்கீதம் 22வது வசனத்திலெல்லாம் சிறுமையும் எளிமையுமானவன் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நானோ சிறுமையும் துயரம் உள்ளவன், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டு இருக்கிறது. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும். நாம் சிறுமையும் எளிமையுமானவன் என்று பார்க்கிறோம். தீவிரமாய் வாழும் என்று பார்க்கிறோம். மிகுந்த நெருக்கத்தில் இருக்கும் பொழுது ஜெபத்திலே கர்த்தருடையதான ரட்சிப்பிற்காக துரிதப்படுத்துவதற்கான காரியத்தை பார்க்கிறோம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று நாம் வாசித்த சங்கீத பகுதியிலே 1 வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என்னிடத்தில் வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தத்திற்கு செவிகொடும் என்று 141ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தியானத்திலே பார்க்கும்போது அவரே நமக்கு துணையாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். துணை என்று சொன்னால் ஆதரவாக நமக்கு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் தாமே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை ஆதரித்து அவருடைய கிருபை நலமானதினாலே நம்மை விடுவித்தருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சீயோனிலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் பிழைத்திருப்பது அவருடைய வார்த்தையின்படி நம்மை ஆதரித்து அருள்வதற்காக என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவரே துணையாக இருக்கிறார். யாருக்கெல்லாம் கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்றால் 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும்
அவர்களுக்கு கேடகமானவர். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்க்கிறோம், ஆரோன் குடும்பத்தாரை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். எந்த தேவ பிள்ளைகளெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தரே துணையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள், இக்கால வேளையிலே தேவ பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக 55வது சங்கீதம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானாகிய உன்னை ஒரு பொழுதும் அவர் தள்ளுவதில்லை, தள்ளாடுவதில்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய பாரத்தை எப்பேற்பட்டதான பிரச்சனைகள், தாங்கொன்னா பெயர்கள், சொல்லொன்னா பாடுகளாய் இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தை நாம் விலக்கி வைக்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், நாம் கர்த்தர் மீது பாரத்தை வைத்து மிக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரே துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக 33வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவரே நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என்னுடைய ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிறோம். என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்கு என்று காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணையாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடுகிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே பார்க்கும்போது, இதோ தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே நாம் பதறுகிறதான காரியங்கள் உண்டு, நாம் பயந்து இருக்கிறதான காரியங்கள், நடுங்கிக் கொண்டிருக்கிறதான காரியங்கள் அநேகமாய் இருந்தாலும் கர்த்தர் உன் வலது கரத்தை பிடிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய கரத்தையும் கர்த்தர் பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான கர்த்தர், அவருடைய கட்டளைகள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டபடினாலே அவருடைய கரம் நமக்கு எந்த நாளிலும் துணையாக இருக்கிறது. அவர் துணையாக இருப்பதினால்தான் அவருடைய சட்டை நீளே நாம் களி கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 2 தீமோத்தேயு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இங்கு பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்
நுழையும்படி காப்பாற்றுவார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு பிரசங்கம் செய்யும்படியாக, புறஜாதிகள் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். எல்லா தீமைக்கும் கர்த்தர் என்னை விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக பாடுகள் பட்டதான ஒரு தேவதாசன். அவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை குறித்து 2 கொரிந்தியர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இவர் ஒரு எபிரேயனாக இருக்கிறார். ஆபிரகாமினுடைய சந்ததியாராக இருக்கிறார். இவன் இஸ்ரவேலனாக இருக்கிறான். இப்படி இருந்த போதிலும் தேவனுடைய ஊழியக்காரன் என்று அநேக இடங்களிலே தன்னை வெளிப்படுத்தி காண்பித்ததான ஒரு ஊழியனாக இருந்தான். அநேக வேளைகளிலே கர்த்தருக்கென்று வெகு பக்தி வைராக்கியமாக பிரயாசப்பட்டவன். மரண அவதிகள் எல்லாவற்றையும் அநேக தரம் பாடுபட்டவன் என்று பார்க்கிறோம். யூதர்களாலே 1 குறைய 40 அடிகள் 5 தரம் அவர் அடிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அநேக கப்பல் சேதங்கள், அநேக சதிநாச மோசங்கள் எத்தனைகள் வந்தாலும் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது எப்படி பவுல் அப்போஸ்தலன் துன்பப்பட்டான் என்பதை குறித்து அந்த வேத வசனம் நமக்கு நன்றாய் எடுத்துரைக்கிறது. ஹல்லேலூயா. அந்தியோகியாவிலும் இக்னோவியாவிலும் லிஸ்திராவி என்னும் பட்டணங்களில் எல்லாம் துன்பங்களையும் பாடுகளையும் அவன் நன்கு அனுபவித்தான் என்று பார்க்கிறோம். இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டதாலே கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து தன்னை விலக்கினார் என்று பார்க்கிறோம். தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்க ஒவ்வொரு தேவனை துன்பப்படும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக நின்று உன்னை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியமாக நம்மை விடுவிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவை விடுவியும், உமது கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தையின்படியே நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். முதலாவது காரியமாக தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவசரத்தை நாம் வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இக்காலை வேளையிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவினாகி உம்முடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான யூத வாலிபர்கள் சொல்லுகிறதான ஒரு விசுவாச அறிக்கை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தூரா என்கிற சமபூமியிலே நேபுகாத்நேச்சர் பொச்சிலையை நிறுத்திக் கொண்டு அதை பணிந்து கொள்ளும்படியாக சொல்லும் பொழுது இந்த வாலிபர்கள் பொச்சிலையை பணிந்து கொள்ளவில்லை. தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இது நிமித்தமாக ராஜாவினுடைய கடும் கோபத்திற்கு அவர்கள் ஆளாகினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 7 மடங்கு எரிகிற சூளையிலே போடும் பொழுது அவர்கள் தேவனை நம்பி தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே கர்த்தர் தமது தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அர்ப்பணித்து நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கு நாம் ஆராதிக்க
ஆராதிக்க வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். நாம் தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள் எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு அஞ்சி நடப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக 50ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருப்பினும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவன் கட்டுண்டவனாக இருக்கும் பொழுது பேதுரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கும் பொழுது பேதுருவுக்காக சபையார் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதிக ஊக்கத்தோடு அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டதினாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த பேதுரு அப்போஸ்தலனை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். 2 சங்கதிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அவனை தூதன் தட்டி எழுப்பி நீ எழுந்திரு என்று தட்டி எழுப்புகிறார். எழுப்பும் பொழுது அவனுடைய சங்கிலிகளில் இருந்ததான எல்லா கட்டுகளும் கலந்தது என்று பார்க்கிறோம். கதவுகள் எல்லாம் தானாய் திறவுண்டது. இவைகள் எல்லாவற்றையும் அவன் பார்க்கும் பொழுது நினைக்கும் பொழுது தன்னை ஒரு தரிசனம் காண்கிறவனாக அவன் நினைத்தான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு தெளிவு வந்த போது ஏரோதனுடைய கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிதான் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எப்பொழுது தேவ பிள்ளைகளாக நமக்கு விடுதலை உண்டாகிறது, எப்பொழுது ஆண்டவர் யாரை விடுவிக்கிறார் என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் விடுவிக்கிறார், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேலே நீ பயப்படாதே, யாக்கோபே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு விடுவித்து ரட்சிப்பேன் என்று பார்க்கிறோம். உன்னை தத்தளிக்க செய்கிறவன் ஒருவரும் இல்லை என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டும் கலங்கிக்கொண்டும் இருந்த போதிலும் தேவனாகிய கர்த்தர் நீ காலை வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரே துணையாய் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சங்கீத உரை கொடுத்து நாம் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த சங்கீதத்தை கொடுத்திருக்கார். கரங்களை தட்டி சொல்லுவோம்.